ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். அவரது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்ளுங்கள். 1000 தலைமுறைக்கென அவர் அளித்த வாக்குறுதியை மறவாதீர்கள். இங்கே ஒரு ஒரு பொடி வச்சு பேசுற ஆசிரியர் அவரது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்ளுங்கள். ஒலாம் ஆது ஒலாம் என்றால் என்றென்றும் அர்த்தம். இப்ரேய மொழியில ஒலாம் ஆது ஒலாம் என்றென்றைக்கும், எவர் அண்ட் எவர். என்றென்றும் அவரது பெரித் உடன்படிக்கையை நினைவில் கொள்ளுங்கள். உடன்படிக்கை என்பது ஒட்டுமொத்த இறையியலின் மொத்த வார்த்தை. ஒட்டுமொத்த இறையியலின் மொத்த வார்த்தை. நம்ம எங்கே இதுலேருந்து நோவாமனுடைய உடன்படிக்கையிலிருந்து அனைவருக்காக சிந்தப்படும் என் உடன்படிக்கையின் ரத்தம்னு சொன்ன இயேசு உடன்படிக்கை வரைக்கும் உடன்படிக்கையில் தான் அந்த பைபிளே ஓடுது இல்லைங்களா? இப்போ இவங்க சொல்கிறாங்க, அவர் செய்த உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்ளுங்கள். ரொம்ப அழகாக சொல்வார். ஏன்னாக்க நோவாவோடு உடன்படிக்கை, அபிரகாமோடு உடன்படிக்கை, சீனாய் மலையிலே உடன்படிக்கை, தாவீது அரசரோடு உடன்படிக்கை, இறைவாக்கின் வாயிலாக உடன்படிக்கையின் அறிவுறுத்தலை எரேமியா புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்றாரு. அதே போல எசேக்கியேல் புத்தகத்தில் 36ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் சொல்றாரு. அதே போலவே ஓசை இறைவாக்கு புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை வார்த்தைகள் சொல்றாரு. அப்படியே கொண்டு போய் புதிய ஏற்பாட்டிலையும் கொண்டு போய் சேர்த்துறாரு. அப்போ அவ்வளவு உடன்படிக்கைகளை கடவுள் நினைவு கூர்ந்து செயல்படுறாரு. காலத்துக்கு ஏற்ப அது மைல்கன் மாதிரி, மைல் ஸ்டோன் மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்லையும் அந்த டேர்னில் வந்தாலும் ஒரு டேர்ன் ஆகி மோசே, தாவீது இந்த பக்கம் பண்ணோம்னாக்க இறைவாக்களுடைய உடன்படிக்கை என்று அந்த மீட்பு திட்டமே அந்த உடன்படிக்கையினுடைய பயணமாகி போகிறது. அதான் என்றும் நினைவில் கொள்ளுங்கள். இது ரொம்ப அழகாக கொள்றாரு. அவரது உடன்படிக்கை என்று நினைவில் கொள்ளுங்கள். ஏன் நம்ம நினைவில் கொள்ளணும்? அவர் நினைவில் கொள்கிறார். அவர் நினைவில் கொள்வதால் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அவர் மறக்க மாட்டார், அவர் மாற மாட்டார். நாம் மாறுவோம், நம்ம பேச்சு மாறுவோம், சொல்லு மாறுவோம், செயல் மாறுவோம், நீதி மாற்றுவோம், எழுதின தீர்ப்பை திருத்தி எழுதுவோம், கள்ளத்தராசு வச்சிருப்போம் அல்லது கள்ளக்கணக்கு எழுதுவோம். நம்முடைய நிலைமை மாறி போகும். ஆனால் அவர் மாறாதவர். ஆக அவருடைய உடன்படிக்கை நினைவில் கொள்ளுங்கள். அதற்கு அடுத்தபடியாக 1000 தலைமுறைக்கென அவர் அளித்த வாக்குறுதியை மறவாதீர்கள். 1000 தலைமுறைக்கென அவர் அளித்த வாக்குறுதியை மறவாதீர்கள். ரொம்ப அழகான வசனம். ஒரு தலைமுறை எவ்வளோங்கண்ணா? 30-33 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் கூட சொல்கிறாங்க. 30 ஆண்டுகள் நம்ம இந்திய தலைமுறைக்கு, செக்குலர் வேர்ல்டில், பிப்ளிக்கல் வேர்ல்டில் 40 இயர்ஸ் ஒரு தலைமுறை அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு 5 தலைமுறை நம்ம வந்துடுவோமோ? 2 தலைமுறை கட்டாயம் வாழ்வோம். அதே 1000 தலைமுறைக்கும் வாக்குறுதியை மறவாதீர்கள். அப்போ நான் என்னன்னா, நான், என் பையன், என் பேரன், என் கொள்ளு பேரன், கிராண்ட் சன்னு எல்லாருக்குமே அந்த வாக்குறுதி உண்டு. மறவாதீர்கள். அந்த வாக்குறுதி உண்டு, மறவாதீர்கள் தான் அந்த இறை செய்தியாக மாறுகிறது. ரொம்ப அழகான ஒரு வாக்குறுதி. அதான் இந்த இடத்துல அது அந்த இது என்ன சொல்லுவாங்க, கேப்சூல்ன்றுபாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டைட்டில் போட்டுட்டு டைட்டில் விளக்கி சொல்றது. அடுத்து வருகின்ற 6 வசனங்கள் அதைத்தான் சொல்லுகிறது. வாசிப்போமே. ஆபிரகாமுடன் அவர் செய்த உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு அவர் ஆணையிட்டு கூறியதையும் நினைவில் கொள்ளுங்கள். யாக்கோபுக்கு நியமமாகவும் இஸ்ரேலுக்கு என்றுமுள்ள உடன்படிக்கையாகவும் அவர் அதை உறுதிப்படுத்தினார். கானான் நாட்டை உங்களுக்கு அளிப்பேன், அதுவே உங்களுக்குரிய பங்காகவும் உரிமை சொத்தாகவும் இருக்கும் என்றார் அவர். ஆபிரகாமுடன் அவர் செய்த உடன்படிக்கையும் தொடக்கம் 12:1-2 கூட போதும். ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும்
உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்குச் செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். நீயே ஆசியாக விளங்குவாய். அந்த உடன்படிக்கையுடைய ஆசீர்வாதம் என்னன்னாக்க, சாமி நம்மளை அவ்வளோ ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிச்சு நாமளே ஒரு ஆசீர்வாதமாக மாறிடுவோம். நாமளே நம்ம வாய் திறந்தா ஆசீர்வாதம், நம்முடைய செயல்பாடு ஆசீர்வாதம், நம்முடைய ஜெபம் ஆசீர்வாதம், நம்முடைய திருப்பலி ஆசீர்வாதம், வாழ்க்கையே ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. அதான் சொல்றாரு, அபிரகாமுடன் அவர் செய்த உடன்படிக்கையை ஈசாக்கு அவர் ஆணையிட்டு கூறியதை நினைவில் கொள்ளுங்கள். அதே பாருங்க, யாக்கோபுக்கு நியமமாகவும் அந்த அதில் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட், ஒரு வார்த்தை பார்த்தேன். 18ஆம் வசனத்தை வாசிங்களேன். கானான் நாட்டை உங்களுக்கு அளிப்பேன், அதுவே உங்களுக்குரிய பங்காகவும் உரிமை சொத்தாகவும் இருக்கும் என்றார் அவர். உங்களுக்குரிய பங்கு அப்படின்னம்னாக்க, ஆண்டவரே என் உரிமை சொத்து என்று திருப்பாடல் ஆசிரியர் இன்னொரு இடத்துல பாடுறாரு. அதே மாதிரி எனக்குரிய பங்கு எனக்கென வைத்திருக்கிறவர் என் ஆண்டவர் அப்படின்னு சொல்வார் இல்லைங்களா. எனக்கென உரிய பங்கை எனக்கென வைத்திருக்கிறவர் என் ஆண்டவர் என்று அவர் சொல்வார். அதே போல உங்களுக்குரிய பங்கு அவர் அதுதான். உங்களுக்குரிய பங்கு அதே மாதிரி உரிமை சொத்தாக ஆண்டுடைய வாக்குறுதி எப்படியாக இருக்கும், ஆண்டுடைய உடன்படிக்கை உரிமை சொத்தாக இருக்கும். அதில் இப்போ எபிரேய மொழியில் நகலா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. நகலான்னு ஒரு வார்த்தை இருக்குது. நகலா அப்படின்னம்னாக்க பேட்ரிமனி அப்படிம்பாங்க. பேட்ரிமனின்னாக்க அப்பா விட்டு சொத்து. பொண்ணு கல்யாணம் கட்டிட்டு வந்துச்சுனாக்க அப்பா விட்டு கொஞ்சம் சொத்து கொண்டு வரும். ஒரு 50 பவுன் நகை அப்படின்னு நம்ம பேராசப்படல சொல்கிறேன். 50 பவுன் நகை, ஒரு காரு, அருமணி கொஞ்சம் ஒரு நிலம் அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கொண்டு வருது. அதை பேட்ரிமனி. அப்பா மகளுக்கு சொத்தா இழுத்து அனுப்பிடுறாரு. அப்போ இதுதான் அந்த வார்த்தை தான் இங்கே பயன்படுத்துகிறாங்க. உரிமை சொத்து. பொண்ணுக்குரிய உரிமைக்கான சொத்து அது. சாமி நம்மளை அதுதான் கொடுத்துக்கிறாரு. நம்மளை உடன்படிக்கை உரிமை சொத்தா, அந்த கானான் நாட்டை நம்முடைய உரிமை சொத்தா கொடுத்துக்கிறார். இப்போ இன்றைக்கு எத்தனையோ கானான்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில். எத்தனையோ கானான் தேசம் இருக்குது. நல்ல வேலை இருக்கிறது, நல்ல அன்பான மக்கள் இருக்கிறாங்க. நம்மை புரிந்து நம்ம we are living in a culture of love. எவ்வளோ பேர் நம்மளை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பார்க்குறவங்க, பேசுகிறவங்க, எங்கேயோ இருக்கிறவங்களாம் நம்மளை நினச்சி பார்த்து நேசித்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. டைம் இருக்காது, ஓகே சும்மா ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினச்சேன், போதுங்களா அப்படிம்பாங்க. அழகாக ஒரு அதே மாதிரி கல்ச்சுரல் லிவிங் இன் த கல்ச்சர் ஆஃப் அப்ரிசியேஷன். எவ்வளோ பாராட்டுங்க, எவ்வளோ பாராட்டு. நம்ம இது சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்காது. கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக we are living in a culture of appreciation. நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன காரியத்தையும் நினச்சி பார்த்து நேசித்து சொல்லால, செயலால, உடல் மொழியால எத்தனை பேர் நம்மளை பாராட்டிட்டு போகிறாங்க. ஒரு சிலர் பொருட்களை கொடுத்து நம்மளை நேசித்து நம்ம அன்பை வெளிப்படுத்துவாங்க. நன்றியா இல்லைங்களா? கல்ச்சர் ஆஃப் லவ். இதெல்லாம் எங்கேருந்து வருது? உடன்படிக்கையின் உரிமை சொத்து. அதான் முக்கியம். சில சமயத்தில் ஒரு சகோதரர் என்னை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக வந்தார். நான் ஹார்ன் அடிக்கிறாரு. நான் வெளியே வரேன். பார்த்துட்டு டொனி ஜஸ்ட் வெயிட், ஐ கம் இன் 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு கோட்லாம் போட்டுட்டு கிளம்பி வெளியே வரேன். வண்டி ஓட்டுறாரு 70 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர் கூப்பிட்டு போயிட்டு பார்த்தா 1:30 மணி தான் போய் சேர்றோம். ஐம் சாரி, ஐ ட்ரூ லிட்டில் ஸ்லோலினர். நீ இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ ஸ்பீடில் வந்துக்கிறீங்கன்றேன். சாப்பிட வச்சுட்டு திரும்பி கூப்பிட்டு வீட்டில் விட்டுட்டு போகிறாரு. அந்நிய நாட்டில் யாருமே தெரியாத இடத்துல நம்மளை நேசித்து 70 கிலோமீட்டர் ஒரு சோத்துக்கு கூட்டு போய் அங்கே அவங்க மனைவியும் அவங்களும் அவங்க குழந்தைகளும் ஜெபிச்சுட்டு ஒரு அழகான ஒரு விருந்து, ஒரு அருமையான ஒரு குடும்ப சூழலில் ஒரு மகிழ்ச்சியான சில ஜோக்ஸு சிரித்து சந்தோஷமாக இருந்துட்டு பத்திரம் விட்டுட்டு போகிறாங்க. எதுக்காக இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு அவசியம் இருக்குங்களா? நம்ம என்ன செஞ்சு வச்சோம்? அதுதான் கடவுளுடைய இது. உரிமை சொத்தாக கொடுக்கிறார். நகலா அந்த உரிமை சொத்து பேட்ரிமனியாக கொடுக்கிறார். என்னுடைய இது இப்போ அப்படின்றார். அதான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அமெரிக்கா போனார். கற்றுப்போட்டி எழுதி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினார். பிரதராக இருக்கக்குள்ள கற்றுப்போட்டி டோர் டு டோர் அவருக்கு சர்வீஸு. டோரில் போய் டாக்ஸி, ஏர்போர்ட்டில் விடுறாங்க. ஏர்போர்ட்லேருந்து அவர் அமெரிக்காவுக்கு ஃப்ளைட்டு, அமெரிக்காவிலேருந்து 4 நாள் கான்ஃபரன்ஸு, ஒரு நாள் அமெரிக்காவை சுற்றி பார்க்குறதுக்கு, 1 நாள் 2 நாள் சுற்றி பார்க்குறதுக்கு மறுபடியும் டாக்ஸியில் கூப்பிட்டு ஏர்போர்ட்டில் விடுறாங்க. கிளம்பி கீழே வர்றாரு.
அப்போ வந்து நான் கேட்டேன், ஜான்னா செமத்தையாக இருந்துச்சுங்களா அப்படின்னேன். ஓ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரம்மியமாக இருந்துச்சு, ஒரு வாரம் போனதே தெரியல அப்படின்னு சொன்னார். பரவாயில்லண்ணா, உங்களுக்கு லக்குங்கண்ணா, பிரதராக இருக்குள்ளே நீ அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னேன். ஸ்டான்லி அது சொல்லலை, அது வந்து பெருசாக எனக்கு படலை. அந்த ஆர்கனைசர் நான் சொன்னேன், ஐ எம் நாட் வர்தி ஸோ மச் ஆஃப் குட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நோ யூ ஆர் வொர்த் ஆஃப் இட். யூ அண்ட் அனதர் ஆஃப்ரிக்கன் பிரதர், போத் ஆஃப் யூ ஆர் த பிரைஸ் வின்னர்ஸ் த என்டையர் யூனிவர்ஸ். யூ ஒர்த் ஆஃப் இட் அப்படிங்கிறார். நான் நம்மளா போய் இப்படி ஒரு ஒர்த்துன்னு சொல்கிற மனுஷனை நான் பார்த்ததே இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்க வந்திருந்தார். அப்போ அந்த அவருடைய அந்த ஆர்கனைசருடைய கண்களில் இவ்வளவு செலவையும் இவ்வளவு மரியாதையும் கொடுக்க இவர் தகுதி உள்ளவர் என்று அவர் நினைக்கிறார். நம்மளுக்கு நம்மளுடைய வார்த்தை தெரியாமல் இருக்கலாம், நம்மளுடைய வார்த்தை மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு தெரியுது இல்லைங்களா? அதுதான் சாமியுடைய இதுவே. அவருடைய உடன்படிக்கை நம்மோடு இருக்கிறது. அவர் உடன்படிக்கை நம்மோடு இருப்பதனால் அத்தனை பரிசையும் அத்தனை செல்வாக்கையும் அத்தனை நீதி தீர்ப்புகளையும் அத்தனை நியாய தீர்ப்புகளையும் நமக்கென திருத்தி எழுதக்கூடிய வல்லமைப்பட்ட ஆண்டவரை நாம் கொண்டிருக்கிறோம். அது வந்து நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக நம்முடைய பலமாக இருக்கிறது. 19ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர்கள் அப்போது மதிப்பிலும் எண்ணிக்கையிலும் குறைந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் அங்கே அந்நியராய் இருந்தார்கள். ஒரு நாட்டு நின்று அவர்கள் மற்றொரு நாட்டிற்கும், ஒரு அரசு நின்று மற்றொன்றிற்கும் அலைந்து திரிந்தார்கள். அவர்களை யாரும் ஒடுக்குமாறு அவர் விட்டுவிடவில்லை. அவர்களின் பொருட்டு அரசர்களை அவர் கண்டித்தார். சமத்தியான வசனங்க. ஹிஸ்டரி அப்படியே கிழிச்சு போடுறாரு அப்படியே அழகா. அதாவது அவர்கள் மற்றவருடைய கண்களுக்கு சிறுமைப்பட்டவர்களாக இருந்தார்கள், குறைவா இருந்தாங்க. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு அலைஞ்சி திரிஞ்சாங்க. எகிப்துக்கு போ, பபிலோனுக்கு போ, திரும்பி நான் சொந்த நாட்டுக்கு போ, அலைந்து திரிந்தார்கள். ரொம்ப அழகா சொல்றாரு. மதிப்பிலும் எண்ணிக்கையிலும் குறைந்தவர்களாக இருந்தார்கள். அந்நியரா இருந்தாங்க, அகதிகளாக இருந்தாங்க. இந்த வார்த்தை அந்நியர் நீங்க பயன்படுத்துறாங்க. அகதிகளா, சோத்துக்கு வழி இல்லாம, காலில் செயின் சங்கிலி கட்டி, கையில வந்து விலங்கு போட்டு அந்நியராய், அகதிகளாய், விலங்குகளாய், சிறை கைதிகளாய், போர் கைதிகளாய் நாட்டுக்கு நாடு அடைந்து திரிந்தார்கள். ஆனா அவர்களை யாரும் ஒடுக்குமாறு அவர் விட்டுவிடவில்லை. அதுதான் சமத்தாங்க. அந்த அடிச்சாங்க, உதைச்சாங்க, பண்ணாங்க. ஆனால் சாவடிக்க விடல, சாமி விடல. எங்கன்னா வச்சு காப்பாற்றணும்னு நினச்சி காப்பாற்றினார். ஏதாவது ஒரு இடத்துல அவங்கள காப்பாற்றிடணும் நினச்சி காப்பாற்றினார். அதுதான் வந்து கடவுளுடைய வல்லமை. அதுதான் நம்முடைய கடவுளுடைய வல்லமை. சில சமயத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் வரும். அழிந்தோம், ஒழிந்தோம், வீழ்ந்தோம், இனி எழவே மாட்டோம் என்றெல்லாம் போன ஒரு நிகழ்வுகள் நமக்குள்ளாக வரும். ஆனால் அத்தனைக்கு மத்தியில் கடவுள் வந்து நம்மளை வெளிப்படுத்தார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவர்கள் அருட் சகோதரி ஆக இருந்து ஆக முடியாமல் வெளியே வந்து விட்டார்கள். பிறகு ஒரு அனாதை காப்பகத்தை வைத்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே 14 ஆப்ரேஷன் செஞ்சுருக்கிறாங்க. 14 ஆப்ரேஷன் செஞ்சுருக்காங்க. அதே போல் இப்போ பார்த்தாங்க 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கேன்சர் பேஷண்ட்டு, கேன்சர் சர்வைவராக அவர் இருக்கிறாங்க. 14 ஆப்ரேஷன் செஞ்சுட்டு கேன்சர் சர்வைவர் ஆகிட்டு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிட்டு வாரத்துக்கு 2 முறை டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு, ஆனாலும் வந்து டெய்லி அவங்க வந்து ஸ்கூல் போயிட்டு அதில் வர காசு எடுத்து அந்த காசை வந்து இன்னும் இன்னும் சிறு தொகையோட 45 பிள்ளைங்களை படிக்க வச்சு காப்பகத்தை நடத்திட்டு வராங்க. நான் கேட்டேன், இவ்வளோ கஷ்டப்படுற செலேன், தேவையா இவ்வளோ கஷ்டம் தேவையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டோமா அப்படின்ட்டு. தேவையா இருந்துச்சு. அண்ணா ஜெயிப்பண்ணா அப்படி தான் சொன்னிச்சு. ஜெயிப்பண்ணா, டயாலிசிஸ் வாரத்துக்கு 2 தடவை தானே, மீண்டும் வருவேன். நான் சொன்னேன், வேணே ஒரு கிட் நான் வேணா கொடுக்குறேன் சாமி அப்படின்னேன். இல்லைண்ணா நான் வந்துடுவேண்ணா, ஜெயிச்சு வந்துடுவேண்ணா. அந்த பெண்ணுக்குள்ளாக இருந்த அந்த சிங்க பெண்ணை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவ்வளோ வீரம், அவ்வளோ விவேகம், அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை, அவ்வளோ ஒரு போராட்ட சக்தி, அவ்வளோ ஒரு இறை நம்பிக்கை. அதுதான் வந்து கடவுள் நம்மளோட இருக்கிறான்ற மனிதனுடைய பலம். நாமளா இருந்தோம்னாக்க சுக்கு நூறாகி எங்கேயோ போய் சேர்ந்துருப்போம். மண்ணோடு மண்ணாய் மக்கி போயிருப்போம்.
இவ்வளோ துன்பங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தான். ஆனால் அவங்க சொன்ன அந்த வார்த்தை வந்து அவ்வளோ வல்லமையான வார்த்தை, அவ்வளோ வல்லமையான வார்த்தை, உண்மையான வார்த்தை. பொய் இல்லை, பசப்பு மொழி இல்லை, கூட்டி குறைச்சி சொல்கிற வார்த்தை கிடையாது. இப்படி பளிச்சுன்னு பேசிச்சு. அதுதான் வந்து ஒரு நல்ல வாழ்வுக்கு ஆண்டவர் வந்து இஸ்ராயல் மக்கள் நிறைய துன்பங்கள் பட வைத்தார், ஆனால் அவர்களை கைவிடவே இல்லை. அதனால தான் ஏசாயா 43 வாசிக்கிறேன். யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ராயேலை உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார், அஞ்சாதே. இவ்வாறு கூறுகிறார், அல்தீரா, அஞ்சாதே. நீங்க சொன்ன வார்த்தைகள் சொல்லுங்க. அஞ்சாதே, நான் உன்னை அல்தீரா. இல்ல அஞ்சாதே. பயங்கரம். அதுதான் சாமியோட வார்த்தை. செகண்ட் பர்சன் மேஸ்குலின் சிங்குலர் இம்பரேட்டிவ் கிராமர்ல. செகண்ட் பர்சன் மேஸ்குலின் சிங்குலர் இம்பரேட்டிவ். அஞ்சாத, பயந்துக்காத, கவலைப்படாத, அது இல்லை, பயப்படாத, நான் இருக்கேன். அதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். ஏசாயா 43 வந்து அந்த ஒரு அதிகாரமே வந்து ஒரு எலக்ட்ரிஃபைங் சாப்டர். அந்த ஒரு அதிகாரமே ஒரு எலக்ட்ரிஃபைங் சாப்டரு. அப்படி ஹை டென்ஷன் ஒயர் மாதிரி இருக்கும் அந்த அந்த அதிகாரம். படித்தோம்னாவே அந்த அப்படியே பிர்ன்னு இருக்கும் மனசு. அடுத்த வருஷம் அந்த வாசிக்கிறேன், அப்படியே வாசி. அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். வாய்க்குள்ள போனதை அப்படி வாயை கிழிச்சு வெளியே எடுத்து காப்பாற்றி, நீ பொழைச்சிக்கடா போடா அப்படின்னு விடுற மாதிரி உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். நீ இழந்துட்ட, தோத்துட்ட, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, உன்னை கொண்டு போய் அள்ளி நாட்டில் சிறைச்சாலையில் போட்டாங்க. பயப்படாது, அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். இங்கிலீஷில் சொல்லுங்களேன், எனக்கு உரியவன். யூ ஆர் மைன். எவ்வளோ அர்த்தம் இருக்காருல்ல. எவ்வளோ பொசசிவான ஒரு கடவுள் பாருங்க, எவ்வளோ பொசசிவாக இருப்பார். யோ மைன், உன் மேலே எவ்வளோ கை வைக்கக்கூடாது, உன்னை எவ்வளோ பார்க்கக்கூடாது, உன்னை எவ்வளோ தொடக்கூடாது, நீ எனக்கே சொந்தம். அதான் அந்த நம்பியான அர்த்தம். அது இப்ரேம் மொழியில் படித்தோம்னா இன்னும் ரொம்ப டென்ஸாக இருக்கும். நீ எனக்கே உரியவன். தொடர்ந்து வாசிக்கிறேன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் நீ சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. அந்த வசனத்தில் வந்து நீர், நெருப்பு, ஆறுகள், கடல்கள், நீர்நிலைகள்லாம் சொல்லி வருது. இதெல்லாம் ஒவ்வொரு பூதங்கள். பாகாலனுடைய மதத்தில் ஒவ்வொரு பூதங்கள். இதுக்கெல்லாம் நீ போதும்போது வரும்போது, ஐயோ நீர் பூதம் பிடிச்சிக்குமோ, காற்று பூதம் பிடிச்சிக்குமோ, நெருப்பு பூதம் எரிச்சிருமோ, பயப்படாது. படைகளின் ஆண்டவர், படைப்பின் ஆண்டவர் நான் இருக்கிறேன், நான் காப்பாற்ற வந்தேன். என்ன சொல்ல, ரொம்ப அழகாக சொல்லுவார். 3 தாங்க இருக்குது, தரை இருக்குது, கடல் இருக்குது, அடி உலகம் இருக்குது. சாமி எல்லா இடத்துல பார்த்துக்கிறேன்றார். தொடர்ந்து வாசிப்பேன். ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. உனக்கு பணயமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் செபாவையும் கொடுக்கிறேன். பணயம்னா என்னங்க? பிளட்ஜ். பணயம்னாக்க வந்து இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 10,000 ரூபா வாங்குறேன் அப்படின்னாக்க தங்க முகூர்த்தை கொடுத்து 10,000 ரூபா வாங்குறேன். அப்போ சாமி சொல்றாரு, உனக்கு பணயமாக உன்னை மீட்பதற்காக அந்த பபிலோனியர்கள் அல்லது அந்த பெர்சியர்களுக்கு நான் கொடுக்குறேன், பணயம் கொடுக்குறேன். என்ன பணயம் கொடுக்குறேன்? அந்த எகிப்தை கொடுக்குறேன். எகிப்து என்ன? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நைல் நதியினுடைய நாகரிக தொட்டில்னு வந்தது. எகிப்துக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேங்க. 2000 வருஷம் முன்னாடி நாகரிகத்தினுடைய சிறப்பை சொல்றேன். எகிப்துல பிரமிடுகள் இருக்குது, நிறைய பிரமிடுகள் இருக்குது. அந்த பிரமிடில் ஒரு பிரமிடில் 1,00,000 கல் இருக்குது. ஒரு பிரமிடில் 1,00,000 கல் இருக்குது. ஒரு கல் 4 டன் வெயிட், ஒரு லாரி வெயிட். ஒரு லாரி வெயிட்னா 1,00,000 லாரி அடுக்கி வச்ச மாதிரி அந்த இருக்குது. அப்பேர் வந்து 10 முறை ரிஃபைன் பண்ணுவாங்களாம் வைனை. இப்போ வந்து 5 தடவை வைன் ரிஃபைன் பண்ணுறதே வந்து பெருசாக சொல்லி நம்ம இந்த நவீன காலத்தை பேசிக்கிறோம். 10 தடவை ரிஃபைன் பண்ண ரிஃபைனரிஸ் வச்சுருந்துருக்குறாங்க. செஸ் போர்டு கற்றுன்னு பிடிச்சிக்கிறாங்க, இசை கருவிகள் கற்று வச்சுருக்காங்க. எல்லாம் அவ்வளோ நாகரிகத்தில் சிறந்த எகிப்தை எழுதி வைக்கிறோம் உனக்காக. சேபா நாடுகள் எழுதி வைக்கிறேன், அந்த எத்தியோப்பியாவை எழுதி வைக்கிறேன். எத்தியோப்பியாவுடைய தரைகளில் தங்கம் பாவப்பட்டிருக்குமா. தரையில் வந்து தரை போட்டு சிமெண்ட் போட்டு பூச மாட்டாங்களாம், தங்கம் போட்டு பூசுவாங்களாம். அப்பேற்பட்ட எத்தியோப்பியா உனக்கு எழுதி வைக்கிறேன். சேபான்னாக்க தங்கம், வைடூரியம், மரகதம், மாணிக்கம் என்று விளையுந்த கற்கள் கொட்டி கிடக்குமா. அந்த நாட்டை எழுதி வைக்கிறேன்.
இது எல்லாத்த விட நீ முக்கியம் எனக்கு, நீ முக்கியம் எனக்கு. எவ்வளோ அழகா சொல்றாரு சாமி, எவ்வளோ அழகா சொல்றாரு. உனக்கு பணயமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் செபாவையும் கொடுக்கிறேன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன். ரொம்ப இஸ்ராயலுடைய பெரிய ப்ராப்ளம் என்னன்னாக்க, அவங்க எங்களை கேவலமாக நினைக்கிறாங்க, அவங்க எங்களை அகதியாக நடத்துகிறாங்க, அவங்க எங்களை வந்து போர்க்கைதியாக நினைக்கிறாங்க, நாங்கள் ஒன்றுமில்லாமல் ஆகிட்டோம், எங்களுக்குன்னு கடவுள் இல்லையான்னு கேட்குறாங்க. எங்கே போவோம் நாங்கள்? ஆண்டவரே உங்களை விட்டு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்றாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, அவன்லாம் இல்லை, என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன். அடுத்தது, நீ மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லுங்க, இங்கிலீஷில் சொல்லுங்க. நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. யோசிச்சு சொல்றீங்க, பழிச்சுன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நான் உன் மீது அன்பு கூறுகிறேன். நான் ஐ லவ் யூன்றார். நாம் வந்து நீங்களும் பிரதராக இருந்தீங்க, நானும் பிரதராக இருந்தேன். செமினேரில் படித்தோம், வேர்ல்டு ரிலிஜன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 மதங்களை பற்றிய செய்திகள் நம்ம படித்தோம். எந்த மதத்திலேயாவது கடவுள் பக்தனை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றாரா? இல்லை. பக்தன் சொல்லியிருக்கிறான், பக்தன் சொல்லியிருக்கிறான். காளிதாசர்ல இருந்து எவ்வளவு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, பக்தன் சொல்லியிருக்கிறாங்க. இங்கதான் சாமி சொல்றார், ஐ லவ் யூன்னு சொல்றார். ஐ லவ் யூன்னு சொல்றார். ஒரு சொந்த காதலிய, ஒரு சொந்த காதலனை பார்க்குற மாதிரி நம்மளை நேசிக்கிற ஒரு கடவுள், நேசிக்கிற ஒரு கடவுள். அதான் உடன்படிக்கை மறவாத கடவுள். ஏன்? அவர் பாண்டு பண்ணிக்கிட்டார். அப்ரஹாமோடு செய்த உடன்படிக்கை, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை, என்றும் உள்ள உடன்படிக்கை நம்மோடு கூட இருப்பதனால் அவர் நம்மை அந்த அளவுக்கு பாதுகாத்து நம்ம வெளியெடுத்து வருகிறார். அதுதான் கடவுளுடைய வல்லமையான ஒரு செய்தி, அருமையான செய்தியாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து இப்போ அடுத்த கருப்புகளை வருவோம். அதனால தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க, மதிப்பிலும் எண்ணிக்கையிலும் குறைந்தவராய் இருந்தார்கள், அவர்கள் அந்நியராய் இருந்தார்கள். ஒரு நாட்டுக்கும் மறுநாட்டுக்கு அவர்கள் ஓர் அரசின் மற்றொரு அரசிற்கு அழைத்து திரிந்தார்கள். அவர்களை யாரும் ஒடுக்குமாறு அவர் விட்டு விடவில்லை. அவர்களின் பொருட்டு அரசர்களை கண்டித்தார். அதான் ரொம்ப அருமையான ஒரு வசனங்க. அந்த வசனம் அருமையான ஒரு வசனம். 22 கடந்து போவோம். நான் அருள் பொழிவு செய்தாரை தொடாதீர், என் இறைவாக்கினருக்கு தீங்கிழைக்காதீர் என்றார் அவர். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். 2 செய்தி ரொம்ப இருக்குது. அது அருள் பொழிவு என்பது வந்து நான் சொன்னேன். கொதேஷ் என்று சொல்ல ஒரு எபிரேய வார்த்தை இருக்கிறது. கொதேஷ், கதாஷ் என்று சொன்னால் டு அனாயிண்ட் என்று சொல்வார்கள். அருள் பொழிவு. கொதேஷ் என்று சொல்லும்போது அருள் பொழிவு. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, டு கீப் இட் செப்பரேட், தனியாக எடுத்து வச்சிடறாங்க, தனியாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். அருள் பொழிவு பெற்றார்கள் என்னன்னா அவங்க தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தமாகும். அப்படிப்பட்ட நிலையில் அவர் அழகாக சொல்கிறார், இந்த இடத்துல அருமையாக சொல்கிறாரு. என்னன்னாக்க, நான் அருள் பொழிவு செய்தோர் மீது கை வைக்காதீங்க, அதே போல் இறைவாக்குனர்களை தீங்கிடிக்கார். ஏன்னாக்க இயேசு சொல்வார், ரொம்ப அழகாக சொல்வார், எருசலேமே எருசலேமே, இறைவாக்குனை கொன்று பழி தீர்க்கும் எருசலேமே, அவங்க செஞ்ச காரியத்தை இப்போ கல்ற கட்டுறிய நீயே என்று இயேசு படுவார். ஏன்னாக்க இந்த அர்த்தத்தில் பெரிய அர்த்தம் இருக்குது. என்னன்னாக்க, நான் அனுப்பிய அரசர்களையோ நான் அனுப்புகின்ற இறைவாக்குனர்களையோ நீங்கள் தயவு செய்து புறக்கணிக்காதீர்கள், அவருடைய செய்திகளை கேளுங்கள், அவர்கள் வழியே நீங்கள் மீட்படைவீர்கள், அவர்கள் வழியாகத்தானே நான் பேசுகிறேன், நான் தானே அவர்களை அனுப்பினேன் என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அதே போல் உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். இது ரொம்ப நல்ல ஒரு அருமையான வார்த்தை. இந்த இடத்துல 23ஆம் வசனத்தின் முதல் வார்த்தை பாருங்க, உலகெங்கும் வாழ்வோரே. இல்லைங்களா? உலகெங்கும் வாழ்வோரே. நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த உலகளாவிய இறைவனுடைய பார்வையில் இஸ்ராயல் மக்கள் வந்து சிறுமையா இருந்தாங்க. அவங்களுடைய நினைச்சாங்க, நம்முடைய கடவுளை வந்து படைப்பின் கடவுளாக மற்ற நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, ஏற்றுக்கொள்வார்களோ என்று ஒரு யோசனை அவர்களுக்குள்ளாகிறது. அப்பதான் சொல்வாரு, உலகெங்கும் வாழும், இந்த உலகெங்கும் வாழ, உலகெங்கும் நாடுகளின் தலைவர்களே, மக்கள் இனங்களே, அந்த வார்த்தை திரும்ப ஒரு 8 முறை வருவதாக நாம் பார்த்தோம். 8 முறை வருவதாக நாம் பார்த்தோம். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நாடுகள் அனைத்திற்கும் ஆண்டவர் அவரே என்ற செய்தி அவர் திரும்ப சொல்லுது. இதை மக்கள் என்ன செய்யணும்? இதை வந்து இஸ்ராயல் மக்கள் வந்து பாபிலோனிய தெய்வங்களுடைய வழிபாடுகளை பார்த்தார்கள்.
அவர்களுடைய மிகப்பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயங்களை பார்த்தார்கள், பிரம்மாண்டமான சிலைகளை பார்த்தார்கள்.